ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியின் பலனாக அநேக கூட்டு பிரார்த்தனைகளை இதுபோல மருத்துவமனைகளிலே வைத்து எடுக்கிறோம். இந்த மருத்துவமனையில் ஜாதி மதம் என்பது இல்லை. எந்த நோயாளியும் இந்த மதத்தை சார்ந்தவருக்குத்தான் இந்த மதத்தை சார்ந்தவருடைய அந்த மருத்துவமனையில்தான் நான் மருத்துவம் செய்து கொள்வேன் என்று சொல்வதில்லை. அதுபோலவே மருத்துவர்களும் செவிலியர்களும் கூட இந்த விதமான ஒரு மதத்தை சார்ந்தவருக்குத்தான் நான் மருத்துவம் பார்ப்பேன் என்று சொல்வதில்லை. எத்தகைய தியாகத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. மருத்துவமனையில்தான் கண்டிப்பாக ஜாதியும் மதமும் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய கெழுதகு நண்பர் சாயி பக்தர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு நல்ல விதமாக வெற்றிகரமாக இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அவரும் நல்ல விதமாக பேசுகிறார், உணவருந்துகிறார். இனி வரும் காலங்களிலே அவர் நல்ல விதமாக நீண்ட நாள் வாழ்ந்து இதே போல அவருடைய வீட்டுக்கு நல்ல ஒரு தலைவனாக ஆரோக்கியம் முழுக்க தலைவராக நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா வரம் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த அறக்கட்டளைக்கு அவரும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறார். நீண்ட நாள் இந்த அறக்கட்டளையில் பணிபுரிந்து இந்த ஆன்மீக பணிகளை தொடர்ச்சியாக இனி வரும் காலங்களில் அவர் மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு சாய்நாதருடைய பாதார விந்தங்களிலே பிரார்த்தனை செய்கிறோம். அதுபோல் அவரோடு இருக்கிற அனுமதிக்கப்பட்டிருக்கிற அப்பா, உங்கள் பேர் என்னப்பா? ராஜன். ராஜன், நீங்களும் மருத்துவம் இல்லை, என்ன நோய்க்காக? இதய நோய் தான் ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க. மகிழ்ச்சி. உங்களுக்கு ஆரோக்கியம் நிலைக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதுபோலவே இவர்களோடு நிறைய நோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்களும் கூட அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இனி வரும் காலங்களில் பாசமிக்க ஒரு குடும்பத்திற்கு அவர்கள் மீண்டும் செல்ல நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். இதுபோல் இந்த செவிலியர்கள் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் கூட குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அவைகளையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பசி பாராமல் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இடம் கொடாமல் அவர்கள் தொடர்ச்சியாக உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த உழைப்பின் பலனாக இந்த நோயாளிகள் மீண்டும் நல்ல ஆரோக்கியம் பெறுகிறார்கள் என்பது நிச்சயம். இதுபோல அனைத்து நோயாளிகளுக்கும் கண்டிப்பாக மீண்டும் ஆரோக்கியம் கிடைக்க மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்கள் தொடர்ச்சியாக செய்ய நாம் சாய்நாதரிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்த நோயாளிகள் மீண்டும் மருத்துவமனைக்கு வராமல் தெளிவாக ஆரோக்கியமாக இனி வரும் காலங்களில் அவர்கள் நல்ல விதமாக வாழவும் இந்த செவிலியர்களுடைய சேவையை பாராட்டி இவர்கள் குடும்பம் நலமாக இருக்கவும் அவருடைய எதிர்காலம் நலமாக இருக்கவும் நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். பிரார்த்தனை நிறைவேறட்டும். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.